அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு? 60,000. அடுத்தது என்ன தெரியணும்? பொது விகிதம். பொது விகிதம் 5% கொடுத்துட்டாங்க. அடுத்தது 5 வருட முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியம். 5 வருடத்தில் கேட்கல, 5 வருட முடிவில். அப்போனா இது 6வது வருடம். இது எத்தனாவது வருடம்? 6வது வருடத்தில் இவருக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு வந்திருக்கும், மாத ஊதியம் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ முதல் உறுப்பு 60,000, பொது விகிதம் பார்த்திங்கன்னா 5%. இப்போ எடுத்துக்கோங்க, 60,000ன்றது ஒரு சம்பளம். இந்த சம்பளம் இந்த சம்பளத்துக்கு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க? 5% ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நமக்கு 100% எது? இந்த 60,000ன்றது. இந்த 100%த்தில் நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா தரப்போகிறாங்க? ஒரு வருடம் முடிந்து 5% தருவாங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? கூட்டிக்க போகிறோம். அப்போ கூட்டுனா எவ்வளோ வரும்? 105%. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய பொது விகிதம். இப்போ நான் இதை எப்படி மாற்றி எழுதிக்க போகிறேன்னா, பின்னமாக மாற்றி எழுதிக்க போகிறேன். பின்னமாக மாற்றி எழுதணுன்னா 105/100ன்னு எழுதலாம். ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 10 20, இது 21. அப்போ இதனுடைய பொது விகிதம் என்னது? 21/20. ஓகேங்களா? n 6. ஃபார்முலாவில் எழுதலாமா? பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவம் என்னது? Tn = ARn-1. ஏன்றது என்னது? 60,000. R என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 21/20. n என்னது? 6 -1. ஸோ இப்போ 60,000 × 21/20 ஹோல் பவர் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 21/20 5 தடவை எழுதிக்கோங்க. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அப்போ 1 அடித்தாச்சு. 2 2 2 6. மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 3 × 21 × 21 21 21 21 எழுதியாச்சுங்களா? இப்போ 2 4 4 2 8 8 2 16 160. ஓகேங்களா? இதை பெருக்குனா என்ன வரும்? பெருக்குனா என்ன வருது பாருங்கள்? 12,252 வருது. ஓகேங்களா? ஸோ இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 160ஆல். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள்? 76,576.89. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்தது 5க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 சேர்த்து எழுதிடலாம். அப்போ 76,577 தான் அவர் 6 ஆண்டுக்கு அப்புறம் அவர் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? 5 வருடம் முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய மாத ஊதியம் எவ்வளவா இருக்கும்? 76,577. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.